ஹாய் எரிவன், இது யாருக்கான வீடியோ அப்படின்னா, நீட் 2025 முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. அதாவது நீட் 2026க்கு நான் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பயாலஜி மார்க் வந்து பார்த்திங்கன்னா 150 தான் வருது. என்ன தான் படித்தாலும் 150 தாண்ட மாட்டேங்குது. ஆனால் நான் சீரியஸாக இருக்கேன். எதில் அப்படின்னா, நீட் 2026 எப்படியாச்சும் கிராக் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் வாங்கிடணுன்றதில் மட்டும் நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் ரீசெண்ட் டேஸாக கேட்குறது பயாலஜியில் எனக்கு வந்து மார்க்கே வரமாட்டேது. நான் எவ்வளோ தான் படித்தாலும் 150 தான் வருது, இல்லை 200க்குள்ளே தான் வருது, அதுக்கு மேலே எனக்கு 1 மார்க் வரமாட்டேது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ அவங்கள எப்படி சடனாக 300ல் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறது, அதுக்கான சீரியஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சடனாக 300க்கு மேலே தூக்கி உட்கார வைக்க போகிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் 150லேருந்து 200 மார்க் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஃபிகல்ட்டான எம்சிக்யூ வந்து உங்களுக்கு போட தெரியல. ஏன்னா நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும். நம்ம என்றைக்கு உண்மையை ஒத்துக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம யோசிப்போம், அதுக்கான ஸ்டெப் எடுப்போம். அப்போ டிஃபிகல்ட்டான எம்சிக்யூ வந்து உங்களுக்கு போட தெரியல. அப்போ டிஃபிகல்ட்டான எம்சிக்யூ வந்து எல்லா சாப்டர்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த இது போயிடும். உங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் ஈஸியாக 300 மார்க் வாங்கிடுவீங்க. ஆனால் எல்லா சாப்டர்லேயும் சொல்லி கொடுக்குறது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அப்போ ஒரு சாப்டரில் இருக்க எல்லா விதமான கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த சாப்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த சாப்டர் வீக்காக இருக்கும்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை இன்னொரு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சீரீஸில் என்சிஆர்டி லைன் டீச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, என்சிஆர்டி லைன் பை லைன் டீச் பண்ண போகிறது இல்லை. அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, ஒரு எம்சிக்கு இருக்குது, ஏ பி சி டின்னு இருக்குன்னா எந்த ஆப்ஷன் ரைட் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்து, இப்போ சி ஆப்ஷன் ரைட் அப்படின்னா அந்த சி ஆப்ஷன் இருக்க லைனை என்சிஆர்டியில் தூக்கி போய் அப்படியே எக்ஸாக்டாக வச்சு இந்த லைன்லாம் தான் வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு டீச்சும் பண்ணிடுவோம். அப்போது இதை ஏன் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்சிஆர்டியில் நீ படிக்கிறப்போ நீ கொஸ்டின் க்ரியேட் பண்ணணும். அது ரொம்ப சில்லியான கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது நீ வந்து இதெல்லாம் கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் அந்த லைனில் நான் டிஃபிகல்ட்டான எம்சிக்யூ கேட்டிருப்பாங்க. அப்போ அடுத்த லெசன் நீ படிக்கிறப்போ உன்னோட எம்சிக்யூ க்ரியேட் பண்ணுற ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எம்சிக்யூ க்ரியேட் பண்ணுற ஸ்கில்லு, சாப்டர் வைஸ் டிஃபிகல்ட்டி எம்சிக்யூ, அந்த மாதிரி 32 சாப்டர் இப்போ 3மே திடீர்னு ஒன்று சேர்றப்ப திடீர்னு 300 மார்க் வந்துடும். அப்படி தானே? இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே சீரீஸில் பண்ண போகிறோம். அப்போ சடனாக மார்க் இன்க்ரீஸ் ஆகும், நீங்களும் நல்லா படிக்கலாம். இந்த சீரீஸ் தான் நம்ம வந்து பயாலஜி 360 சீரீஸ்னு பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் 1 சாப்டரில் 50 ஹார்ட்ஸ் எம்சிக்யூஸ், அது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து சால்வ் பண்ண போகிறது யார் அப்படின்னா, 9 இயர்ஸ் வந்து நீட்டில் வந்து டீச் பண்ணிகிட்ருக்க ஒரு மேம் வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. இந்த 50 எம்சிக்யூ நீ சால்வ் பண்ணிவிட்டு அப்படின்னா உன்னுடைய லெவல் வந்து 10 டைம்ஸ் 20 டைம் இன்க்ரீஸ் ஆகும். நீ ஒரு தடவை சால்வ் பண்ணிப்பார். நம்ம இந்த தடவை வந்து என்ன சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிளான்ட் கிங்டம். என்ன சாப்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிளான்ட் கிங்டம். இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த சாப்டரை லான்ச் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இந்த சாப்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா, 999. ஆனால் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு 100 பேர்த்துக்குள்ளே யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் 29 தான். அந்த வந்து ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ளே இருக்குது, நீங்கள் கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 29, மீதி இருக்கிறவங்களுக்கு 99. இது எல்லாமே 50 மோஸ்ட் டிஃபிகல்ட் எம்சிக்யூ சால்விங்க்கான ப்ரைஸு. இப்போ அடுத்த கொஸ்டின், இதில் நான் எப்படி சேர்றது அப்படின்னா, வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே இருக்குது. அதாவது வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் ஒரு QR கோட் ஸ்கேன் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிபேலேயே மெசேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். சில நேரத்தில் அது லிங்க் அந்த ஜிபேயில் மெசேஜ் வராது. அப்போதைக்கு நான் உங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் எனக்கு பே பண்ணிங்களோ அப்படியே நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அதுக்கான சொல்யூஷன் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இல்லை என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழி. இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஐ வாண்ட் பயாலஜி 360 சீரீஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு QR கோட் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். என்னால் அந்த ஜிபேயில் லிங்க் அனுப்ப முடிஞ்சால் நான் லிங்க் அனுப்பிடுறேன். அப்படி என்னால் அனுப்ப முடியலன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இப்போது பிளான் கிங்டமில் 50 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின் ரெடியாக சால்வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின் எப்போ அதில் வந்து அப்லோட் ஆகும்னா நெக்ஸ்ட்டு 1 or 2 டேஸில், மிஞ்சி போனால் 3-4 டேஸில் அப்லோட் ஆகிரும். அடுத்த சாப்டர்லாம் அப்லோட் ஆகிறது வந்து
நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்து யார் யாரெல்லாம் மார்க் கம்மியாக எடுக்கிறாங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் மார்க் 100 மார்க் 150 மார்க் பயாலஜியில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் பயாலஜியில் 150 மார்க்கில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போடுற எல்லா வீடியோவும் பார்த்து 360க்கு போங்க. நீட் 2020 கிராக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.